ஹாய் ஹலோ அனிமி ஃபேன்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஹெவன் டிலிஷனுங்கிற சீரீஸில் சீசன் 1ல் ஃபைனல் எபிசோடாக இருக்கிற எபிசோட் 13 தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்பப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் லைக் ஆன்லைன் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், போய் செக் பண்ணிட்டு வாங்க. இந்த ஒரு எபிசோடில் பாஸ்ட் ப்ரெசன்ட்ங்கிற மாதிரி மாற்றி மாற்றி காமிப்பாங்க. நானுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களுமே சில விஷயங்களை பார்த்தே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Я единственный в огне, кто читает свои сны. Поклоняюсь темноте. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பாஸ்ட்டில் 4 பசங்க ஹோல் வழியே வெளியே வந்திருப்பாங்க. அவங்களுமே இந்த ரோப்பு டீச்சர் அவுட் சைட் போகிறது ஒரு டெஸ்ட்டுங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டோம்னா நமக்கு தான் வந்து பெஸ்ட்டு மார்க் கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே உடஞ்சிருக்க வேலி வழியாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்து போகிறாங்க. அதோட மீமியும் சில்வர் பையனுமே நாங்கள் மற்ற குழந்தைங்க கூட்டிகிட்டு வரோங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னும் 2 பசங்க ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகிறோங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட 2 டீமாக பிரிஞ்சு வந்து போகிறாங்க. கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டுக்கிட்ட டோக்கியோவை செக் பண்ண சயின்டிஸ்ட்டுமே எந்த குழந்தைய டோக்கியோட்ட கொடுக்குங்கிற மாதிரி வந்து கேட்க அவருக்கே வந்து இது இவங்க க்ளோன் பண்ண குழந்தை, இது டோக்கியோட குழந்தைங்கிற விஷயம் வந்து தெரியலைல்ல. ஸோ அதனால் அவருமே யோசிச்சுட்டு மார்க் பண்ண குழந்தைய வந்து கொடுங்கங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. எதுக்காக டோக்கியோட குழந்தைய டோக்கிட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா, இவங்களே வச்சுருந்தாங்கன்னா சப்போஸ் அந்த ஹெட் அந்த குழந்தை மேலே ரிசர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் டோக்கியோட குழந்தைய க்ளோன் பண்ண விஷயம் குறிப்பிட்ட சயின்டிஸ்ட்டை தவிர மற்ற எந்த சயின்டிஸ்ட்டுக்குமே தெரியாது. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. டோக்கியோவை செக் பண்ண இந்த சயின்டிஸ்ட்டுமே நாகா ப்ராஜெக்டை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன் ப்ரெசண்ட்டில் தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோவுமே ஹீரோயினி போய் 2 நாள் ஆச்சு என்னாச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிவரை கிராஸ் பண்ணுற பிரிட்ஜுக்கிட்ட நிற்கிற ஆளுங்கிட்ட போய் கேட்டால் அவங்களுமே வந்து அந்த பொண்ணோட வீட்டில் வந்து ஜாலியாக இருக்காருங்கிற மாதிரி தப்பாக பேச அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே அந்த 2 பேரும் அடிச்சு போட்டு வழியில் வரவங்க அடிச்சு போட்டு போகிறாப்புல. ஹீரோயினையும் சொல்லிட்டு என்னை காப்பாற்றுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுமே கதவை திறந்து ஹீரோயின் வந்து கூப்பிடுறான். ஹீரோயின் என்ற நிலைமையில பார்த்து நம்ம ஹீரோ ஸ்டன் ஆயிடுறான். அதெல்லாம் ராபினுமே அந்த இடத்துக்கு வர ராபினை ஒரு கோபத்தோட பார்க்குறான். அதை பார்த்து ராபினுமே அந்த இடத்த விட்டு ஓடிட்டு பாடிகாசனாங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். அதை நம்ம ஹீரோ வரும்போது எல்லாம் அடிச்சு போட்டு வந்துட்டாங்க. ஹீரோவுமே ராபின் கிட்ட வந்து போகிறான். இந்த பக்கம் ஹீரோயினுமே அந்த கயிறை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதோட ராபினுமே ஒரு கார்னரில் போய் மாட்டிக்கிறான். அதோட ஹீரோ பார்த்துட்டு நீ ஒருத்தன் தான் வந்திருக்கியா, உனக்கு தான் வந்து அந்த ஹீரோயினி பாடியோட வேலை பார்த்துட்டு இருக்காளாங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கான். அதோட ஹீரோ கிடையாது கேப் வழியாக தப்பிச்சு போயிடலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறான். ஆனால் நீ ஹீரோ அவனை பிடிச்சி செவுத்திரி அடிச்சிடறான். அதோட அவனுமே ஹீரோவை பஞ்ச் பண்ண வரான். ஆனால் நம்ம ஹீரோ பஞ்ச் பண்ணல, அவன் நாக் அவுட் ஆகிறான். நாக் அவுட் ஆனவனை பிடிச்சி ஃபேஸில் தொடர்ந்து பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் பாஸ்ட்டில் லேபில் தான் வந்து காட்டுறாங்க. சயின்டிஸ்ட் டோக்கியோவோட ரூம் கதவை திறந்துட்டு டோக்கியோட்ட போய் அவளோட குழந்தைய வந்து தராங்க. அதோட அந்த இடத்தோட ஹெட்டையுமே வந்துட்டு டோக்கியோட குழந்தைய வாங்குறதுக்காக கிட்டக்க போக அப்புறம் நம்ம கண்ணாடி போட்ட சயின்டிஸ்ட்டுமே ஹெட்டை வந்து தடுக்கிறாரு. அதோட ஹெட்டுமே அங்கேருந்து ரோபோ கிட்ட அந்த குழந்தைய வாங்குற மாதிரி கமாண்ட் கொடுக்க அதுவுமே டோக்கியோட இருந்து குழந்தைய வாங்குறதுக்கு டோக்கியோட பக்கத்தில் வந்து போகுது. டோக்கியோவுக்கு அந்த குழந்தைய கொடுக்குறக்கு இஷ்டமே இல்லை. ஸோ அதோட அவங்க உடம்புல இருந்த சில விஷயங்கள் அந்த செவுத்துல வந்து பரவுது. அதோட ஹெட்டுமே டோக்கியோ போய் பிடிக்க அவங்க உடம்புல அந்த விஷயம் வந்து பரவுது. திடீர்னு டோக்கியோட உடம்பு வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்குது. அந்த வெளிச்சம் அந்த இடம் முழுக்க பரவுது. லேபுக்கு போக வழி தெரியாமல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காங்க மிமியும் அந்த சில்வர் ஹேர் பையனும். அதோட மிமிக்கு வந்து ஒரு ரிவர் ஓர சவுண்ட் கேட்குமா, அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரிவரை போய் வந்து பார்க்குறாங்க. அதோட அந்த சில்வர் ஹேர் பையனுமே இந்த ரிவர் கண்டிப்பாக வந்து அந்த லேப்லேருந்து தான் வந்துட்டு இருக்கணும், இந்த ரிவரை நம்ம ஃபாலோ பண்ணி போனாலே லேபுக்கு வந்து போயிடலாங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கோம். மிமி வந்து அந்த எஜ்ஜில் தான் நின்றுட்டுருப்பாங்க. அந்த இடம் சறுக்கி அவங்க கீழே விழுது. அவங்களுக்கு அடிப்படாமல் இருக்கிறதுக்காக அந்த சிறுவகர பையனுமே அவங்க பிடிச்சிட்டு கீழே விழுகிறான். ஆனால் நம்ம சிறுவகர பையனுக்கு தான் சரியான அடிபட்டுருக்கு. அவங்க கைமை கிழிச்சு பிளட் வந்துட்டுருக்கு. அதை பார்த்த மிமியுமே அவங்க கச்சிப்படுத்தி அடிப்பட்ட இடத்துல வந்து கட்டி விடுறாங்க. அதோட மிமியுமே எதுக்காக எனக்காக இப்படி பண்ணுங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சிறுவகர பையனுமே
அவன் ஃபேஸ அந்த ஓடுற ரிவர்ல வாஷ் பண்ணிக்கிட்டு, "ஏன்னா நான் உன்னைய லவ் பண்றேன். உனக்காக இந்த மாரி நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேங்கிற" மாரி வந்து பேசுறான். அதுக்கேத்த மிமியுமே அவங்க ட்ரெஸ்ல இருந்து அந்த ஒரு பட்டன பிச்சு அவன் கையில வந்து குடுக்குறாங்க. பிரசன்ட்ல ஹீரோவுமே நாக் அவுட் ஆன ராபின புடிச்சு ஃபேஸ்ல பஞ்ச் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினுமே வந்துட்டு அவன கொன்றாதங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. அதோட அவன விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிர்றா. இல்ல ஹீரோயினியுமே ரிவர் ஓரமா உட்காந்துக்கிட்டு நான் ராங்கான பெர்சன நம்பிட்டேனேங்கிற மாரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நம்ம ஹீரோவுமே ஆறுதலா வந்து பேசுறான். அதோட ஹீரோயினியுமே ஹீரோவ போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அந்த ஹீரோயினியுமே நார்மலா மாறிட்டு ராபினோட அவங்க எடுத்துக்கிட்ட பிக்சர கிழிச்சு போட்டுறாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே ராபின் நான் உன்னைய எப்ப பார்க்குறேனோ, அதெல்லாம் உனக்கு கடைசி நாள்ங்கிற மாரி நெனைக்கிறான். மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து ராபின் இருக்கிற பில்டிங்க்கு எவ்வளோ கால் பண்ணுமே யாருமே கால் எடுக்கவே இல்ல. அத பார்க்கறக்காக சில பேர் வந்திருக்காங்க. பார்த்தோம்னா அந்த பில்டிங்கில யாருமே இல்ல. அதோட அங்க இருக்கிற ஒரு கதவ திறந்து பார்த்தா, அங்க இறந்து போன நிலைமையில ஒரு பொண்ணு இருக்கா. அவங்களுக்கு பக்கத்துல ஒரு ஹீரோ மாஸ்டர் இருக்கு. அது உயிரோட இருக்க. அத பார்த்து அவங்களுமே பயந்துட்டு அந்த கதவ வந்து மூடிட்டு, இந்த ஃபெசிலிட்டில அப்படி ராபின் என்னடா ரிசர்ச் பண்ணாங்கிற மாரி நெனைக்கிறானுங்க. ஹீரோவும், ஹீரோயினியும் ஹெவன்ங்கிற பிளேஸ தேடி அங்க ஹீரோ மாரி இருக்கிற பையனுக்கு அந்த ஒரு வேக்சின போடணும்ல. ஸோ, அதுக்காக அவங்களோட பயணத்த பலவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டு மூலமா லேப்ல இருந்த குழந்தைங்கள வந்து சிட்டி நோக்கி வந்துட்டுருக்காங்க. அப்ப சிட்டி நல்ல நிலைமையில தான் இருக்கு. லேப்ல இருந்த குழந்தைங்க இந்த உலகத்துக்கு வந்த பிறகு தான், இந்த உலகமே அழிய ஆரம்பிச்சுச்சுங்கிற விஷயத்த வந்து இன்டைரக்ட்டா வந்து சொல்றாங்க. ஸோ, இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. இந்த அனிமேட்டட் சீரிஸ்ல இருக்கிற ட்விஸ்ட்ட ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணலாமா? டாக்டர் உசாமா தான் வந்து அந்த சில்வர் கலர் பையன். உடம்பு முழுக்க பேண்டேஜ் சுத்துன நிலைமையில ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல. ஸோ, அவ தான் வந்து மிமி. இத நான் எப்படி சொல்றேன்னா வந்து, மிமி வந்து அவங்க ட்ரெஸ்ல இருக்கிற பட்டன பிச்சு சில்வர் கலர் பையனோட கையில வந்து குடுப்பாங்க. ஸோ, டாக்டர் உசாமியுமே அவரு கன்ன வச்சு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, லைக் ஒரு காயின கையில வச்சு பார்ப்பார்ல. ஸோ, அதுதான் வந்து மிமி குடுத்த அந்த ஒரு பட்டன். ஹீரோ, ஹீரோயினி இருக்கிறது தான் வந்து பிரசன்ட்டு. மீமி, கோனா, டோக்கியோ இருக்கிறது வந்து பாஸ்ட்டு. ஸோ, பாஸ்ட்ல பார்க்கறதுக்கு வந்து இப்படி இருந்திருக்காங்க சின்ன வயசுல. நம்ம ஹீரோ, ஹீரோயினி மீட் பண்ணும்போது வளர்ந்து பார்க்கறதுக்கு இப்படி இருந்திருக்காங்க. டோக்கியோவுக்கு பிறந்தது ஒரே ஒரு குழந்தை தான். ஆனா, அந்த சயின்டிஸ்ட் வந்து அதே மாரி இன்னொரு குழந்தைய வந்து குளோன் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தைய மட்டும் தான் டோக்கியோட்ட வந்து குடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்து டோக்கியோ. அவங்க அந்த சயின்டிஸ்ட் வச்சிருந்தாங்கல்ல, அந்த குழந்தை தான் வந்து நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து டோக்கியோ வச்சிருக்க அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு, அந்த குழந்தையோட உடம்புல தான் வந்து அந்த வேக்சின போடணும். அதான் நம்ம ஹீரோவோட கோல். அந்த இடத்தோட ஹெட்டுமே வந்து டோக்கியோட்ட வெளி உலகத்தில கொடூரமான மான்ஸ்டர்லாம் சுத்திட்டு இருக்குங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா பாஸ்ட்ல வந்து ஹீரோ மான்ஸ்டர்லாம் கிடையாது. அப்ப இவங்க எத மீன் பண்றாங்கன்னா வந்து மனுஷனாகிய நம்மள தான். ஏன்னா மனுஷனாகிய நம்மகிட்ட தான் வந்து போட்டி, பொறாமை, ஏமாத்துறது ஸோ இந்த மாரி குணங்கள்லாம் இருக்கு. ஸோ இவங்க வந்து மனுஷனாகிய நம்ம இருக்கோம்ல, ஸோ அந்த உலகத்த தான் வந்து அவங்க நரகங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அந்த நரக உலகத்திலேயே வந்து ஒரு சோகத்த வந்து கிரியேட் பண்ணணும். அங்க இருக்கிறவங்ககிட்ட வந்து இந்த மாரி குணங்கள்லாம் வந்து இருக்கக்கூடாதுங்கிற மாரி நெனச்சு தான் வந்து ஹெவன் பிளேஸ்ங்கிற ப்ராஜெக்ட்ட வந்து டக்கூரா அகாடமி வந்து பண்ணியிருக்காங்க. டோக்கியோ, கோனா, மிமி ஒரு லேப்ல இருந்தாங்கல்ல. ஸோ அந்த லேப் தான் வந்து அந்த ஹெவன் பிளேஸ். நம்ம ஹீரோ கூட சொல்லியிருப்பான், அந்த ஹெவன் பிளேஸ கண்டுபிடிச்சு, அங்க என்னைய மாரி இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் வந்து போட்டுணுங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பான். ஹீரோ தேடுற அந்த ஹெவன் பிளேஸ் வந்து டோக்கியோ, கோனா இருந்த அந்த ஒரு லேப் தான். மனுஷங்களுக்கு இம்மோர்டாலிட்டி குடுக்கணுங்கிற விஷயமே டககுரா அகாடமியோட இன்னொரு ஒரு கோலா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லேப்லேருந்து போன பசங்க தான் வந்து இந்த ஹீரோ மான்ஸ்டரா மாறியிருக்காங்க. ஏன்னா இந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது அந்த குழந்தைங்களுக்கு வந்து லைக் என்னமோ ஒரு டிசீஸ் வந்து பரவுதுங்கிற மாரி சொல்லிட்டுருப்பாரு. அந்த டிசீஸ்னால தான் அந்த குழந்தைங்க வந்து மியூட்டேஷன் ஆகி அந்த ஒரு ஹீரோ மாஸ்டரா வந்து மாறியிருப்பான். ஃபர்ஸ்ட்டு இந்த டிசீஸ் வந்து டோக்கியோட ஃப்ரெண்டுக்கு வர மாரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோக்கு கொல்றதுக்கு சொல்லிக் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்குமே அந்த ஒரு டிசீஸ் வர மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்பதான் அவங்களுமே வந்து அந்த லேப்ல செயற்கையா உருவாக்கப்பட்ட குழந்தைங்க ஒருத்தவங்க தான் வந்து நான் நெனைக்கிறேன். இப்ப நான் சொன்ன விஷயம் எல்லாமே என்னோட தியரி மாரி தான். ஸோ நானா கிரியேட் பண்ணது. நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைங்கிற விஷயம் வந்து சீசன் 2 வந்தா தான் நமக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ சீசன் 2 வந்தா நம்ம சேனல்ல போடாமா வேணாமாங்கிற விஷயத்த வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதே மாரி ஒரு சூப்பரான அனிமேட்டட் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட உங்கள சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை.